கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுக வாழ்வு என்னும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். அதிலே ஒன்று உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்த்து என்று ஒரு செய்தியை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுக வாழ்வை பற்றிய இந்த செய்தியை நம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுக்கிறோம். இதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதம் என்பதை மனிதர்களாகிய நாம் மிகுந்த வாஞ்சையோடு விரும்புகிறோம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்துக்குரியவர்கள் உலக ஆசீர்வாதங்களை விரும்புவார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புவார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனையோடு கூட உள்ள வாக்குத்தத்தங்கள் தான். இதை செய்தால் அவர் அதை செய்வார். இந்த வகையிலே ஏசாயா 58 அதிகாரம் 8 உள்ள ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நாம் இப்போது தியானிக்கப் போகிறோம். இந்த ஆசீர்வாத வசனங்களை கேட்கும் பொழுது மிகுந்த பரவசத்துடன் நம்முடைய மனம் விரும்பும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பல நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள் இந்த அதிகாரத்தில் உண்டு. ஏசாயா 58 அதிகாரம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்களின் தொகுப்பு என்று சொல்லலாம். அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு, அத்தனை கிரியைகள் நமக்கு உண்டு. ஆனால் நாம் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்ய வேண்டும். இதை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். அது என்ன என்று சொன்னால், சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுதான் நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியங்களை பார்க்கும் பொழுது ஏசாயா 58 அதிகாரம் 1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இது தேவன் தீர்க்கதரிசிக்கு சொன்னதான ஒரு கட்டளை. அவர் ஏன் அப்படி சொன்னார்? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது. தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை, தேவன் அறிவித்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். குறிப்பாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அப்பப்பொழுது வந்து மனிதர்கள் மேலே இறங்கி தங்கி
சென்று விடுவார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபையில் நமக்குள்ளேயே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளை மிகவும் தொல்லைக்கு உட்படுத்தினார்கள். ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் இப்படி செய்யப்போகிறார், அப்படி செய்யப்போகிறார் என்று சொல்லும் பொழுது எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு மிகுந்த தொல்லைகளை மக்கள் கொடுத்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்வது வழக்கம், நீ அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, உன் சத்தத்தை உயர்த்து, என் ஜனங்களுக்கு மீறுதல்களையும் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லுகிறார். எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல நாடோறும் அவர்கள் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் என்று தேவன் ஏசாயாவுக்கு சொல்லுகிறார். அடுத்து ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை தேவன் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் என் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது அதை நீர் அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார்கள். இது தேவனிடத்திலே மனிதர்கள் நினைக்கின்ற காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவன் இந்த உபவாசத்தை பற்றி என்ன நினைக்கிறார், எது உண்மையான உபவாசம் என்பது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசிக்கிற நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். வழக்கு, வாது, துஷ்டதனம், கையினாலே குத்துகிறதற்காக உபவாசிக்கிறீர்கள். உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கப்படும்படியாக இப்படி உபவாசிக்கிறது போல உபவாசிக்க கூடாது. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கி தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு அது பிரியமான உபவாச நாளாக இருக்குமா? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய் என்று சொல்லி தேவன் அவர்களுடைய அந்த நாளிலே செய்ததான உபவாசத்தை அவர் கண்டித்து சொல்கிறார். சரி, அப்படியானால் தேவனுடைய மனதிலே இருக்கிறதான உபவாசம் என்பது என்ன? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் இது ஒரு உபவாசத்தின் பங்காக இருக்கிறது. அடுத்து, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனை நீ கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் இருக்கிறது என்று சொன்னால் எழுத்தின் பிரகாரமாக சாப்பிடாமல் இருக்கிறது மாத்திரம் உபவாசம் அல்ல. சாப்பிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது மாத்திரம் உபவாசம் அல்ல. என்ன செய்ய வேண்டுமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். யாரெல்லாம் அக்கிரமத்தின் கட்டுகளிலே இருக்கிறார்களோ, நுகத்தடியின் பிணையலுக்குள்ளே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அதையெல்லாம் உடைத்து விடுதலையாக்கி அதை கட்டுகளை அவிழ்த்து அந்த நுகத்தடியினுடைய பிணைல்களை எல்லாம் நெகிழ்விக்கிறதுமாக இருப்பதுதான் ஒரு உபவாசத்தினுடைய உண்மையான தன்மை. அடுத்து, நாம் பசியாக உபவாசமாக இருந்தாலும் பசியாக இருக்கிற மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது தேவனுக்கு மிகுந்த பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார். அடுத்து, துரத்துண்ட சிறுமையானவர்களை, ஆதரவில்லாதவர்களை வீட்டிலே சேர்த்து கொண்டு வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். நம்முடைய மாம்சமாக இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்க்கும் பொழுது நாம் நம்மை அவர்களுக்கு ஒழிக்காமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதன் அவன் தன் சொந்த பந்தங்கள் அல்லது உறவினர்கள் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
அப்படி நன்மை செய்யாமல் இருந்தால் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் இருக்கிறவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். அடுத்து தேவனாகிய கர்த்தர் இப்படி சொல்கின்ற இந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பிரிவான ஜனங்கள், ஒரு பரலோகத்துக்கு போகிறவர்கள், நரகத்துக்கு போகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆகாரம் இல்லாமல் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதியாக இருந்த பொழுது என்னை வந்து பார்த்தீர்கள். இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்திலே இடம் கொடுக்கப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான அந்த நித்தியத்திலே, அந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு உபவாசமாக இருக்கிறது. இப்படி செய்யும் பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புமா. அப்படியானால் இருளெல்லாம் நீங்கி போகும். ஒரு விடியற் காலத்தில் எப்படி ஒரு இருள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு வெளிச்சம் வரும் பொழுது எப்படி இந்த முழு உலகமும் அப்படியே வெளிச்சமாக இருக்கிறதோ, அப்படி இருளான வாழ்க்கையாக நமக்குள்ள இருந்தாலும் அந்த அந்தகாரங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பிரகாசம் தோன்றுமா. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு சுகமாகும். இந்த உபவாசங்களை மேற்கொள்ளும் பொழுது, கர்த்தர் சொல்லி இருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு உடனடியாக, அதாவது விடியற்கால விழுப்பு என்று சொல்லும் பொழுது மிகவும் இருட்டாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த விடியற்காலம் ஒரு சின்ன வெளிச்சம் தோன்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் நீங்கும்படியாக அந்த வெளிச்சம் பரவி ஒரு பிரகாசம் உண்டாகும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த அந்தகாரங்கள் நீங்கி மிக விரைவாக விடியற்கால வெளுப்பை போல, அந்த விடியற்கால வெளுப்பை ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவ்வளவு இருட்டாக இருந்த போதிலும் அந்த விடியற்காலத்தினுடைய அந்த வெளிச்சம் வரும் பொழுது அவ்வளவு வேகமாக விடிந்து போகும். அப்படி நம்முடைய கஷ்டங்கள், காரிருள், துன்பங்கள், இருள் எல்லாம் நீங்கி பிரகாசமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த துளிர்த்தல் என்று சொல்லும் பொழுது, ஒரு தாவரத்துக்கு துளிர் என்று சொல்லும் பொழுது புதிய இலை தோன்றுவது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த புதிய வெளிச்சம் அல்லது புதிய ஒரு இலைகள் உண்டாகும் பொழுதுதான் தாவரத்துக்குள்ள அது பூக்கள் உண்டாகும், அதாவது மொட்டு உண்டாகும், அப்புறம் பூ உண்டாகும், அப்புறம் காய் உண்டாகும், அப்புறம் கனி உண்டாகும். ஒரு தாவரத்துக்கும் அந்த துளிர்ப்பு என்பது, துளிர்த்த இலை என்பது மிக முக்கியம். அந்த துளிர்த்த இலை என்று சொல்லும்போது அது புதிதாக அந்த செடிக்குள்ளே இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில புதிய அனுபவங்கள், தேவனோடு கூட ஒரு புதிய அனுபவங்கள் உருவாகும் பொழுது நமக்கு கனி தருகின்ற வாழ்வு உண்டாகும். இப்படி இருக்கும் பொழுது அந்த துளிர்த்து வரும் பொழுது என்ன நடக்குமா, உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லுமா. கர்த்தர் தான் நீதி உள்ளவர். நாமெல்லாம் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றியிருக்கிறார். ஆனாலும் நமக்கும் ஆண்டவர் சில நீதியின் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். நீதியை கொடுத்திருக்கிறதுனால நாம் முன்னே நாம் தியானித்ததான இந்த ஜெபங்கள், இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு நீதி நமக்கு முன்னாலே செல்லுமா. நம்முடைய நீதி தான் நம்மை இந்த வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும். என்றால் நீதி என்று சொல்லும்போது ஒரு மகிமை, அந்த மகிமையின் வெளிச்சம் நம்மை வழி நடத்தும். கர்த்தருடைய வெளிச்சமாகிய மகிமை நம்மை பின்னாலே இருந்து காத்து நடத்துமா. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் மகா பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்ததாக, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நாம் கூப்பிட்ட உடனே தேவன் நமக்கு பதில் சொல்லுவார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார். சத்தமிட்ட உடனே கர்த்தர் உடனடியாக இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். இது பெரிதான ஒரு காரியம்.
ஒரு பரிசுத்தவானை பற்றி நான் அறிவேன். அவர் ஒரு பாடல் எழுதினார். எங்கே உம்மை தேடுவேன், நான் எங்கே உம்மை தேடுவேன் என்று சொல்லும்பொழுது அந்த பாடலை அவர் பாடிக்கொண்டே இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக இறங்கி, எங்கேயும் தேட வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று பதில் பாடல் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இது ஒரு வகையான ஒரு அனுபவம் தான். இப்படி உடனடியாக அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவாராம். அடுத்து இன்னும் ஒரு ஆசீர்வாதம், நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல், இதையெல்லாம் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி விட வேண்டும். நுகத்தடி என்று சொன்னால் இதுல 2 காரியங்கள் உண்டு. மற்றவர்களை நுகத்தடி போட்டு அடிமைப்படுத்துகின்றதான காரியம், விரல் நீட்டுகின்றதான காரியம். விரல் நீட்டுதல் என்று சொன்னால் குற்றப்படுத்துகிற காரியம். அடுத்து நிபச்சொல் என்று சொன்னால் நிந்தனை சொல். இந்த 3ஐயும் நம்முடைய நடுவிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அது ஒன்று. அடுத்து பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டும். பசி உள்ளவனிடத்தில் ஆத்மாவை சாய்க்க வேண்டும். பசி என்று சொன்னால் உலக பிரகாரமான சரீர பசியாக இருந்தாலும் சரி, ஆத்ம பசியாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு அந்த சிறுமையை நீக்கி அந்த ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு தேவைகளை கொடுக்க வேண்டும். அவனுடைய ஆத்மாவிலே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். எத்தனையோ ஆத்மாக்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கும். நம்மாலே முடிந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். நம்மாலே இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்ன காரியம், நீங்கள் மாளும்போது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அழிந்து போகின்ற இந்த உலக பொருட்களினால சிநேகிதரை சம்பாதியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் பொழுது ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவார். நாமும் அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமடைந்து போகும் பொழுது அங்கே நம்மை வரவேற்பார்கள் அந்த ஆத்மாக்கள். அப்பொழுது அதிலே நம்மாலே உதவி பெற்றவர்கள், நம்மாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும், நமக்கு நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இப்படி சிறுமைப்பட்ட ஆத்மாவை நாம் திருப்தியாகும் போது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அப்பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த எலும்புகள் என்று சொன்னால் உபதேசங்கள். நம்முடைய சரீரமும் புஷ்டியாக மாறும். நம்முடைய புதிய புதிய அனுபவங்கள் நமக்குள்ளே கிடைக்கும். புதிய புதிய உபதேசங்கள் நமக்கு கிடைக்கும். இப்படி வறட்சியான காலங்களிலே கூட நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்கி நித்தமும் நடத்துவாராம். அடுத்து ஒரு ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இது நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் இருந்தால் எப்படி இருக்கும்? கனிகளை தரும், பசுமையாக இருக்கும். இந்த நீர் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வற்றாத நீரூற்றை போல பொங்கி வந்து கொண்டே இருக்குமா. வனாந்திரத்தில் பாடினார்கள், பொங்கி வா மதுர ஊற்றை பொங்கி வா என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கும். அடுத்து உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, உன்னிடத்திலே இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அதாவது நம்முடைய பிள்ளைகள் நம் முற்பிதாக்கள் வைத்திருந்ததான ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ அவர்கள் என்ன செய்வார்களாம்? பாழாய் கிடக்கிறதான அந்த ஸ்தலத்தை இவர்கள் மீண்டும் கட்டுவார்களாம். இது ஒரு பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். இது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேலே நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பிதாக்களின் காலங்களில் இருந்ததான சில வீடுகளையோ சொத்துக்களையோ கட்டி எழுப்பும்படியான ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நமக்கு என்ன பெயர் உண்டாகுமா? திறப்பானதை அடைக்கிறவன். திறப்பானது என்று சொன்னால்
பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள், திறந்து கிடக்கிறதான அந்த இடத்தை எல்லாம் வேலியிட்டு அடைக்கக்கூடியவன் இவன் என்று சொல்லியும், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இப்படி குடியிருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்களை கட்டி வேலி அடித்து பாதுகாத்து தங்களுடைய சுதந்திரத்தை பெருக செய்யக்கூடிய ஒரு உலக ஆசீர்வாதங்களையும் இந்த மனிதனுக்கு தேவன் கொடுப்பார் என்ற செய்தியை நாம் இதில் பார்க்கலாம். அடுத்து இந்த ஓய்வு நாளை எப்படி நாம் பரிசுத்தமாய் கொண்டாட வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடிக்கு உன் காலை விளக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி இங்கும் அங்கும் அலையக்கூடாது. ஓய்வு நாளிலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவனை கல்லிருந்து கொலை செய்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது ஓய்வு நாளிலே நாம் நமக்கு இஷ்டமான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும். அப்படி உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லி மகிமையுள்ள நாளாக, பரிசுத்தமுள்ள நாளாக அதை நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை ஏறி இருக்கும்படி செய்வார். நம்முடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் நாம் இழந்து போகாதபடிக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம். சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கின்ற இந்த வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பூமிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக கிருபையுள்ள தேவனுடைய கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதங்களை மட்டும் நாங்கள் விரும்புகிறது பெரிதல்ல ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமான உம்முடைய நிபந்தனைகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது என்ன? ஓய்வு நாளை எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும்? எப்படி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்? எப்படி பிறருடைய கட்டுகளை உடைக்க வேண்டும்? எப்படி எங்களுடைய ஜீவியத்தில் முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதன்படி நாங்கள் வாழவும், இதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து அவர்களுடைய நீதி அவர்களுக்கு முன்னாலே சென்று உம்முடைய மகிமை அவர்களை பின்னாலே காக்கும்படியாக ஒப்பு தருகிறேன். கிரிய செய்யும் உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.